நாங்க அந்த நபியுடைய சிறப்பை கேட்க ரெடி இல்லை. அவர் துவா வச்சிருக்கிறார், துவா செய்ய எங்களுக்கு. அந்த நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற ரெடி இல்லை. நாங்க அவர் எங்களுக்கு துவா பாதுகாத்து வச்சிருக்கிறார், துவா செய்ய. அடுத்த அம்சமாக 26வது சிறப்பு, நபியுடைய சத்தத்துக்கு மேல் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. இன்றும் நீங்க மதீனாக்கு போய் பாருங்க, ரவுதால மதீனாவுல சத்தமே கேட்காது. இருமுறை சத்தம் மட்டும் யாரும் பேச மாட்டார். இன்று வரைக்கும் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரை பார்க்கறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, எங்க இருந்து வந்த நீ இவ்வளவு சத்தமா பேசுறாய்? மதீனாக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா இருக்குது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஒழுக்கம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல நபியே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களோட சத்தங்களை உயர்த்தாதீர்கள். எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு அல்லாஹ் மதிச்சான். எத்தனாவது? 26வது சிறப்பு அம்சம், நபியுடைய சத்தத்துக்கு மேல் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. 26வது சிறப்பு அம்சம். 27வது, அல்லாஹ் இந்த சட்டத்தை வச்சுட்டு அல்லாஹ் மாத்திட்டான். என்ன சட்டம் தெரியுமா? நபி அவர்களை சந்திக்க போறதா இருந்தா சதக்கா கொடுக்கும், சும்மா சந்திக்க போகக்கூடாது. சொல்லுவாங்களே, உலமாக்களை சந்திக்க போகும்போது ஹதியாவோட போங்க, இதை வச்சுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறதாக இருந்தா சதக்காவை கொடுத்துட்டு தான் சந்திக்கும். அல்லாஹ் அந்த சட்டத்தை பின்னால மாத்தினான். அந்த சட்டத்தை அமல் செய்த ஒரே ஒரு ஆள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சூரத்துல் முஜாதலா 12வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா. நபி அவர்களை சந்திக்க போனா நீங்க சதகா முற்படுத்து. 27வது சிறப்பம்சம். 28வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நூறாக ஆக்கியிருந்தான், பிரகாசம். நபி அவருடைய கண் பிரகாசம், நபியுடைய பேச்சில நூறு. சொல்லுவாங்க சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பித்தால் நபியுடைய பல்லுகளுக்கு மத்தியில் என்ன வரும்? வெளிச்சம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் 45 47வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரா வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அல்லாஹ் நபியை பத்தி சொன்னானே சிராஜம். என்ன சிராஜம் முனீரண்டா? இளங்கக்கூடிய விளக்கு, சிராஜ். அல்லாஹ் எங்கேயும் சொல்லையில சிராஜம் வஹாஜாண்டு, சூரியன் சொல்லல அல்லாஹ். ஏன் சிராஜம் முனீராண்டு ஏன் சொன்னான் தெரியுமா? நபி அவர்களுடைய அந்த ஒரு விளக்கால் 1,24,000 விளக்குகள் உருவானது. 1,24,000 விளக்குகள் உருவான சிராஜம் முனீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விசேடமான ஒரு துஆ ஒன்று இருக்குது. என்ன துஆ? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. ஓதுங்க. நான் தானே சத்தம் போடுறேன், நீங்க சத்தம் போடலையே, சத்தம் போடுங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ ஸம்இ நூரா وعن يميني نورا وعن يساري نورا وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا وجعل لي نورا. நபி அவங்க துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் என் கல்ப நூறாக்கு, என் கல்வில நூறத்தா, என் பார்வையில நூறத்தா, என்னுடைய கேள்வியில நூறத்தா, என்னுடைய வலது பக்கம் நூறத்தா, இடது பக்கம் நூறத்தா, மேல நூறத்தா, கீழே நூறத்தா. யா அல்லாஹ் முன்னால நூறத்தா, பின்னால நூர், என்னே நூறாக்கு யா அல்லாஹ். அப்ப எவ்வளவு நூறு இருந்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி அவங்களுக்கு சந்தோஷம் வந்தால் இஸ்தனார வஜ்ஹு, நபியுடைய முகம் அப்படியே வெளிச்சமாய், அப்படி பிரகாசம். இஸ்தனார வஜ்ஹு, எதை போல? ஹத்தா கஅன்னஹு கித்அத்து கமர், சந்திரனுடைய துண்டு போல. இன்னை பாருங்க, ஃபுல் மூன் டே, ஃபுல் மூன் தானே நேத்து, நாளைக்கு இன்னைக்கு பாருங்க சந்திரன், நாளைக்கு பாருங்க
சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்குமோ ஃபுல் மூன்ல, அதை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்கு. அல்லாஹ் நபி அவர்களுக்கு 100 கொடுத்தான். அதாலதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைந்தார்களோ, அல்லாஹ் மினல் மதீனத்தி குல்லு ஷை, மதீனாவுல இருக்கிற எல்லாமே வெளிச்சமாக மாறியது. மதீனாவுடைய உஹது வெளிச்சம், மஸ்ஜிது நபவி வெளிச்சம், மதீனாவுடைய பாதைகள் வெளிச்சம். ஃபலம்மா கானல் யௌமுல் லதீ மாத ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்களோ, அதுலமத்தில் மதீனா குல்லு ஷை, மதீனாவே இருளாக மாறிவிட்டது. மதீனாவே வெளிச்சம் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நூறாக அல்லாஹ் ஆக்கியிருந்தார். எத்தனாவது சிறப்பம்சம்? 28. 29வது சிறப்பம்சம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வானத்துக்கு எடுத்து சில ஃபர்துகளை கையில் கொடுத்தார். இது சிறப்பம்சம். எந்த நபிமார்களையும் அல்லாஹ் வானத்துக்கு எடுத்து சட்டங்களை கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தூர் சீனா மலைக்கு எடுத்து கொடுத்தான். ஆனால் நாம் தொழுகிறோமே இந்த தொழுகை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வானத்துக்கு எடுத்து அல்லாஹ் கொடுத்தான். 3 விடயத்தை அல்லாஹ் வானத்தில் கொடுத்தான். ஒன்று 5 நேர தொழுகை, இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்து இருக்குது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ஆமனர் ரசூல். எங்க கொடுத்தது? அல்லாஹ் வானத்துல கொடுத்தது அல்லாஹ். மூன்றாவது, யார் ஷிர்க் வைக்காமல் மௌத்தாகிறார்களோ இவர்கள் நான் மன்னிப்பேன் என்ற வாக்குறுதி அல்லாஹ் வானத்தில் வைத்துதான் அல்லாஹ் கொடுத்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எத்தனாவது சிறப்பம்சம்? 29வது சிறப்பம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 30வது சிறப்பம்சம், நபி அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்திருந்தான். நபியுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருந்தான். இதில் மிக முக்கியமானது நபி அவர்களுடைய உயர்வு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்டாலும் நபி அவங்க விட சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த விடைகளை கற்றுக் கொடுத்திருந்தான். ரூஹ பத்தி கேட்கப்பட்ட சமயம் இதே போல பல விடயங்களை கேட்டார்கள். அல்லாஹ் முழு பதிலையும் சொல்லிக் கொடுத்திருந்தார். அடுத்த சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நாங்க தான் ஸலவாத் ஓத பயப்படுற 100 ஸலவாத். ஆனா அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. இஸ்திம்ரார். அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே தான். யுஸல்லூன இஸ்திம்ரார். அல்லாஹ்வுடைய ஸலவாத் வேற, நபியுடைய ஸலவாத் வேற. இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் என்ற புத்தகம் வெகு சீக்கிரம் வரும், அதை வாங்கி வாசிப்பார். ஸலவாத் ஓதணும். ஸலவாத் ஓதினா 100 வகையான பிரயோஜனம். முகம் வெளிச்சம் அடைஞ்சிடும். ஸலவாத் ஓதுறவங்களை பாருங்க, முகம் வெளிச்சம் அடைஞ்சிடும். உங்களுக்கு கவலை அதிகமானவங்க நோய்ங்கிறதும் ஏழ்மை, உங்களுக்கு கவலை, ஸலவாத் ஓதுங்க, கவலை போயிடும். உட்கார்ந்து ஓதுங்க உங்களுக்கு ஸலவாத். 1 மணித்தியாலம் ஸலவாத் ஓதுங்க, 5 மணித்தியாலம் ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் உம்மத்தை விட்டு உயர்த்தப்பட்டுச்சு. உங்களோட முழு பிரச்சினைக்கும் தீர்வு ஸலவாத்ல இருக்கு. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் துஆவை ஸலவாத்தா மாற்றவா? நபி அவங்க சொன்னாங்க, அப்படின்னா அவனோட கவலை எல்லாம் போயிடும், உன முழு கவலையும் போயிடும். இன்னைக்கு 1000 ஸலவாத் ஓதுறாக்கள் இருக்குதா? சில உலமாக்கள் 12,000 ஸலவாத் ஓதுவாங்க ஒரு நாளைக்கு. அதுவும் பெரிய அமல். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது சிறப்பு இது? 31வது சிறப்பு என்ன? அல்லாஹ்வும் மலக்குகளும் அந்த நபி மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. இஸ்திம்ரார். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அந்த நபி மீது ஸலவாத் சலாம் சொல்லு. ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாம். சில விடயங்களை ஊர்ல உருவாக்கும். நாங்க தான் வேற யாரும் மலக்குகள் இறங்கி உருவாக்குறது இல்லை. இதுக்கு அப்புறம் நபி வாரது இல்லையே. வீடுகளில் ஸலவாத், வீடுகளில் கூப்பிட்டு ஸலவாத் ஓதணும். 10-5 பேர் சேர்ந்து ஓதினா தான் ஓதலாம். தனியே ஸலவாத் ஓதி படுறதில்லை. ஊர்களில் இதெல்லாம் உருவாக்காட்டி வேற வேற விஷயம் உருவாகும், ஸலவாத்தை உருவாக்காட்டி. அதனால 31வது சிறப்பம்சம், அல்லாஹ்
மலக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். சூரத்துல் அஹ்ஸாபிலும் 43வது ஆயத்திலும் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். அப்ப பஸ்ல போகும் பொழுது, வாகனத்தில் சமைத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ பாரிக் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஸலவாத்துல ஓது. 31வது சிறப்பம்சம். 32வது சிறப்பம்சம் தான் இஸ்ரா மிஅராஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு வந்து, பலஸ்தீனிலிருந்து அல்லாஹ் 7 வானம் வரை பிரயாணம் செய்ய வச்சானா இல்லையா? வேற யாருக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானா? 32வது சிறப்பம்சம் இது, இஸ்ரா மிஅராஜ். இதுல உங்களுக்கு தெரியும், இந்த பிரயாணத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பிரயாணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலா. இந்த பிரயாணத்தில் தான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்ச பிளந்து நபியுடைய இருதயத்தை வெளியெடுத்து ஒரு தங்க பிளேட்ல வச்சு ஜம்சம் தண்ணியால கழுவினார்கள். எதால கழுவினாங்க? ஜம்சம் தண்ணியால கழுவினாங்க. உலமாக்கள் என்ன சொல்றாங்க? ஆபரேஷன் பண்ணினவர் யார்? சய்யிதுல் மலாயிகா, மலக்குடைய தலைவர் தான் ஆபரேஷன். ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் யாரு? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய சய்யித். ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி என்ன? ஜம்சம், சய்யிதுல் மா, மூணுமே சய்யித். சய்யித் ஜிப்ரீலும் மலக்குடைய சய்யித், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய சய்யித், ஜம்சம் தண்ணீர சய்யித். எவ்வளவு சிறப்பு! அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் அல்லாஹ் நசீபாக்கினான். எத்தனை சிறப்பம்சம் இது? 32வது. 33வது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூஜிசாத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை மூஜிசாத் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மூஜிசாத்துல எத்தனை முஅஜிசா சகோதரர்களே! இந்த மூஜிசாத்துகள் எல்லாம் ஆகப்பெரிய மூஜிசா தான் இந்த குர்ஆன். அல்லாஹ் கொடுத்த முழு மூஜிசாக்களிலும் ஆக உயர்ந்த மூஜிசா எது? இந்த குர்ஆன் அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கிறானே, அதனால அல்லாஹ் மூஜிசாத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். நபி அவங்க தண்ணி இல்லாத பொழுது அப்படியே கோப்பைக்குள்ள கையை போடுவார்கள், விரல்களுக்கு மத்தியில் இந்த தண்ணீர் ஊற்றெடுக்கும். ஒரு கோப்பை தண்ணீரை 1000 பேர் குடிப்பாங்க, உது எடுப்பாங்க. மூஜிசாத்துகள் ரசூலுடைய. மிருகங்களோட பேசிக் கொண்டிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூஜிசாத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மூஜிசாத்துகளில் ஆக சிறந்த மூஜிசாத் தான் இந்த குர்ஆன். 33வது. 34வது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபியுடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஃபத்ஹிலே முதல் ஆயத்திலே, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நீங்க முன்பின் பாவம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டோம் நபியே. 33வது சிறப்பம்சம். 34வது சிறப்பம்சம், அல்லாஹ் முழு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆ கொடுத்திருந்தான். அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய துஆ. நபி அவர்களுக்கும் அவ்வாறு அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்திருந்தான். ஆனால் அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு பாவிப்பதற்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபி அவர்கள் சொல்வார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு துஆ இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்துல துஆ கேட்டுட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக். யா அல்லாஹ் இந்த பூமியில ஒரு காஃபிரை கூட விட்டு வச்சிராதே. அல்லாஹ் அழிச்சுட்டான். எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க. ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதா. ஒவ்வொரு நபியும் துஆவை பயன்படுத்திட்டார்கள். சொன்னார்கள், வ இன்னி. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது, ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆனா சொன்னார்கள், வ இன்னி இஹ்தபது தஅவதி. என்னுடைய துஆவை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். எதற்கு தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில் என்னுடைய உம்மத்தில் வந்தவர்களுக்கு ஷஃபா செய்வதற்கு. நாங்க அந்த நபியுடைய சிறப்பை கேட்க ரெடி இல்லை. அவர் துஆ வச்சிருக்கிறார், துஆ செய்ய எங்களுக்கு. அந்த நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற ரெடி இல்லை நாங்க. அவர் எங்களுக்கு துஆ பாதுகாத்து வச்சிருக்கிறார், துஆ செய்ய.
இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது சிறப்பம்சம்? 35வது சிறப்பம்சம் துஆ. உயிரோட மேலுள்ள எவ்வளவு படிச்ச பாட்டெல்லாம் இன்றைக்கு முசீபத்தா போகுது. இன்றைக்கு அதை கேட்கறது எவ்வளவு பேர், எத்தனை லட்சம் பேர் முசீபத்துல மாட்டிருக்கான். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வோட சிறப்புகளை பேர் சொல்லு, ரசூலுல்லாஹ்வோட சிறப்புகளை படிக்க சொல்லுங்க. ரபியுல் அவ்வல் என்னென்னமோ எல்லாம் மனுஷனுக்கு மண்டைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத விடயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் யார் பேசுது? 36வது சிறப்பம்சம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தது ஜவாமிஉல் கலீம். அப்படின்னா என்ன? ஜவாமிஉல் கலீம் என்றா சின்ன வார்த்தை பேசுவார்கள், பெரிய விளக்கம் இருக்கு. அது சொல்ல ஜவாமிஉல் கலீம். நபி அவர் சொன்னார்கள் உஅதீது ஜவாமிஉல் கலீம், சின்ன வார்த்தை ஆனா அதுக்குள்ள இருக்கும் பெரும் பெரும் வார்த்தைகள் இருக்கு. இதுக்கு அரபியில சொல்ல ஜவாமிஉல் கலீம். உதாரணமா நபி அவங்க சொல்லுவாங்க பஷ்ஷிரா, முஆத் பின் ஜபல் யமனுக்கு அனுப்பும் பொழுது நன்மாராயம் சொல்லுங்க மக்களுக்கு, யஸ்ஸிரா லேசாக்குங்க, வலா துஅஸ்ஸிரா கஷ்டமாக்கிடாதீங்க. சின்ன வார்த்தை எவ்வளோ விடயம் அடங்கியிருக்கு, எவ்வளோ விடயம் அடங்கியிருக்கு. சொன்னாங்க அல் கம்அது மினல் மன் வமாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். காளான் இருக்குதே, காளான், காளான் மண், மண்ணு சல்வா, மண்ணை சேர்ந்தது, அதனுடைய தண்ணீர் கண்ணுக்கு ஷிஃபா. எவ்வளவு சின்ன வார்த்தை, எவ்வளவு சின்ன வார்த்தை. குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா. சின்ன வார்த்தை. இந்த உம்மத் எல்லாம் சொர்க்கம் போவாங்க மறுத்தவனை தவிர. சின்ன வார்த்தை பெரிய விளக்கம். 37வது சிறப்பம்சம் அல்லாஹ் பூமியுடைய ஹசானாக்களின் திறப்பை நபியிடம் கொடுத்திருந்தார். பூமியுடைய ஹசானாக்களுடைய திறப்பு. நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, பைனமா அன நாயிம், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உதீது பிமஃபாத்தி ஹஸாயினில் அர்த், பூமியுடைய ஹசானாக்களின் திறப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டது. முழு பூமியுடைய ஹசானா, ரோம் பாரிஸை யார் வெற்றி கொண்டது? சஹாபாக்கள். ரோம் பாரிஸ் முழுதையும் வெற்றி கொண்டது சஹாபாக்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஹசானாவும் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எத்தனாவது சிறப்பு? 37வது சிறப்பு. 38வது சிறப்பு, எங்களோட ஷைத்தானும் இருக்கிறார். எங்களோட யார் இருக்கிறார்? எங்களோட கரீன் ஷைத்தான். இவன் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடையும் ஒரு கரீன் இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இது ஒரு சிறப்பம்சம் நபியுடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வலஹு ஷைத்தான், உங்கள எல்லாரோடையும் ஷைத்தான் இருக்கிறார். யா ரசூலுல்லாஹ் உங்களோடையுமா? நபி சொன்னாங்க என்னோடையும் தான், ஆனால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து அவன் இஸ்லாத்தை தழுவிட்டான். இது நபி அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். 38வது. 39வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நபி அவர்களுக்கு ருஅப், ருஅப் என்றால் திடுக்கம். உதாரணமா முஸ்லீம்களை பத்தி உள்ள பயத்தை அல்லாஹ் காஃபிர்களுடைய கல்புல போடுற, இது அல்லாஹ்வுடைய உதவி. யார உதவி? முந்தி இருந்துச்சு முஸ்லீம்கள் என்றாலே பயம். என்ன பயம் தெரிய அல்லாஹ் போடுற, இது சொல்ல ருஅப். நபி அவர்கள் சொன்னார்கள் நுசிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹ்ரின், இந்த திடுக்கத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் ஒரு மாதம் பிரயாணம் செய்யும் அளவு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய பயத்தை அந்த காலத்தில் உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஹிரக்கல் மன்னர் பயந்தார், நஜாஷி பயந்தார், முழு பேரும் பயந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கேள்விப்பட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 39வது சிறப்பம்சம். 40வது சிறப்பம்சம், அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிக்கு ஷஹாதா சொன்னார்கள். 50ஓடு நிறுத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். 50ஓடு நிறுத்திடுவோம். 50க்கு மேலே போறது இன்னொரு நிகழ்ச்சியில நபியுடைய சிறப்புகளை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 40வது சிறப்பு, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிக்கு ஷஹாதா சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் நிசா 165 166வது ஆயத்திலே அல்லாஹ் லாகினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக் أنزله بعلمه والملائكة يشهدون وكفى بالله شهيدا. அல்லாஹ்வும் மலக்குகளும் அந்த நபிக்கு சாட்சி சொல்கிறார்கள். சூரத்துன் நிசா 79வது ஆயத்தில் وَأَرْسَلْنَاكَ لِلنَّاسِ رَسُولًا وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا.
நபி அல்லாஹ் முழு மனித சமூகத்துக்கும் ரசூலாக அனுப்பினான். இதுக்கு அல்லாவே சாட்சி. அல்லாஹ் சொல்றான், வேற யாரும் அல்ல. 40வது அல்லாஹ் மலக்குகள் நபிக்கு சாட்சியாக மாறினார்கள். 41வது சிறப்பம்சம், அல்லாஹ் முழு நபிமார்களுக்கும் இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். எங்க வச்சு அல்லாஹ் ஆக்கினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்ராவுடைய பிரயாணத்திலே அல்லாஹ் பைத்துல் மக்திஸிலே முழு நபிமார்களையும் ஒன்று சேர வைத்து யார் தொழுவித்தது? ஜிப்ரீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தான் அல்லாஹ் தொழுகை நடாத்த வைத்தான். முழு நபிமார்களுக்கும் அல்லாஹ் இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். 41வது சிறப்பு. 42வது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு நாம் கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளை கடந்து விட்டோம். இந்த 14 நூற்றாண்டுகளிலும் ஆக சிறந்த நூற்றாண்டு ஹிஜ்ரி 1 100 வரையும் உள்ள நூற்றாண்டு தான். நபி அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டை சிறப்பான நூற்றாண்டாக ஆக்கினான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு. நபி அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டை அல்லாஹ் சிறப்பான நூற்றாண்டாக ஆக்கினான். எத்தனாவது சிறப்பு? 42வது. 43வது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அல்லாஹ் நபி அவர்களுக்கு 43வது கொடுத்த ஒரு சிறப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மக்காவிலே, நீங்கள் உண்மையான நபி என்றால் இந்த சந்திரனை பிளக்க வைத்து காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு எல்லோரையும் அழைத்து வந்து சந்திரனுக்கு விரலைத்தான் காட்டினார்கள். எவ்வளோ பெருமதியான விரல் என்று பாருங்கள். சந்திரனுக்கு விரலை காட்டிய பொழுது சந்திரன் 2 துண்டாக பிளந்தது. சந்திரனுடைய ஒரு பகுதி, அதாவது ஜபலு குஐகான் பக்கமும், மற்ற பகுதி ஜபலு அபி குபைஸ் பக்கமும் போனது. எல்லோரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே யக்தரபதிஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. சந்திரன் பிளந்ததை பார்த்து யாரும் இஸ்லாத்துக்கு வரையில், அதுதான் கவலை. ஆனா வரலாறுகள் சொல்லுது, மலபார்ல இருந்த மன்னன், இந்தியாவில் இருந்த மன்னன் தன் மனைவியோடு இருக்கிறார், சந்திரன் பிளக்குதே என்று பார்க்கிறார். இதை பார்த்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி ஆள் அனுப்புறார். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் மக்காவை போய் சேர்ந்து இஸ்லாத்தை தழுவி மலபாரிலே, கேரளாவிலே ஒரு பள்ளி கட்டின வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் நபி அவர்களுக்கு சந்திரனை பிளக்க வைத்து காட்டினான். எத்தனாவது சிறப்பம்சம்? 43வது சிறப்பம்சம், சந்திரன் பிளந்தது இன்னும் இருக்கிறது. நீங்க அதுல போய் சந்திரன் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அந்த பிளந்தது இன்னும் அந்த சந்திரன்ல இருக்கிறது. 44வது சிறப்பம்சம். 44வது சிறப்பம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருந்தால் பின்னால் உள்ளதும் நபிக்கு தெரியும். நபியுடைய முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கிறது? நபி அவர்கள் சொல்வார்கள், இன்னி அராக்கும் மின் வராஇ ظஹ்ரி, எனது முதுகுக்கு பின்னால் நடப்பது எனக்கு விளங்குகிறது. ஃபவல்லாஹி மா யக்ஃபா அலைய குஷூஉக்கும் வலா ருகூஉக்கும், உங்களோட ருக்கு ஒன்றும் எனக்கு மறையாது, எல்லாமே எனக்கு விளங்கும். இது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த சிறப்பம்சம் தான். நபி அவர்கள் சஃப்ல நின்றால் பின்னால் உள்ளது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கும். எத்தனாவது? 44வது சிறப்பம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் கனவில் கண்டால் அது நபியைத்தான் காண்கிறீர்கள், வேற யாரையும் காண முடியாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், நான் கைலூலா தூங்குவதற்கு தலையை வைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் கண்டு விடுவேன். இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவிலே பார்ப்பேன். மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் இமாம் ஷாஃபியை பார்த்து ஏன் எவ்வாறு இந்த பாக்கியத்தை அடைந்தீர்கள்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், நான் ஓதக்கூடிய ஸலவாத். கேட்டார்கள், விசேடமான ஸலவாத்துகள் ஓதுவீர்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா அமர்த பிஸ்ஸலாத்தி அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா யம்பகி அன் யுஸல்லா அலைஹி என்ற இந்த 5 ஸலவாத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஷைத்தான் தோற்றமெடுக்க முடியாது. இது அல்லாஹ் நபி அவர்களை கண்ணியப்படுத்தியது. எத்தனாவது? 45வது. இது 45வது சிறப்பம்சம். 46வது சிறப்பம்சம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயர்த்துவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபியுடைய உடம்பிலே இவர்தான் கடைசி நபி என்ற சீலை அல்லாஹ் வைத்திருந்தார். ஹத்முன் நுபுவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே ஒரு பொறாமுட்டையின் அளவு, ஒரு பொறாமுட்டையின் அளவு ஹாத்தமுன் நபியீன் என்ற அந்த சீல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பொழுது ஒரு சஹாபி வந்து அதைத்தான் தேடினார். தேடி பார்த்தால் அந்த சீல் இல்லை. மௌத் வரை அல்லாஹ் வைத்திருந்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஈரானில் பிறந்த சல்மான், ஈரானில் பிறந்த சல்மான் இஸ்லாத்தை தேடி மூசில், நஜ்ரான், ஒவ்வொரு நாடா தேடி கடைசி ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடம் வந்த பொழுது அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார், சல்மான், இதற்கு பிறகு ஒரு காலம் வரப்போகிறது, கடைசி நபி வரக்கூடிய காலம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அவருடைய அடையாளம் என்ன, எப்படி நான் நபி என்று கண்டுகொள்வது? அவர் சொன்னார், முதலாவது அவர் சதகாவை சாப்பிட மாட்டார், இரண்டாவது ஹதியாவை சாப்பிடுவார், மூன்றாவது அவருடைய முதுகிலே பொறா முட்டையின் அளவு நுபுவத்துடைய சீல் இருக்கும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து நபி அவர்கள் பாதையில் செல்லும் பொழுது அதை தேடி தேடி போனார். நபி அவர்கள் திறந்து காட்டியதோடு நபி அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு இஸ்லாத்தை தழுவினார் சல்மான். நபியுடைய முதுகிலே அந்த நுபுவத்துடைய சீல் இருந்தது, அதில் முடி வளர்ந்திருந்தது, முடி வளர்ந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தோடு அல்லாஹ் அந்த நுபுவத்துடைய அடையாளத்தை அல்லாஹ் எடுத்து விட்டார். எத்தனாவது சிறப்பம்சம் இது? 46வது சிறப்பம்சம் நபியுடைய, அதாவது ஹாத்தமுன் நுபுவா. 47வது சிறப்பம்சம், அல்லாஹ் மறைவான விடயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்தான். மறைவான விடயங்கள் ஒன்றுதான். நபி அவர்கள் சொன்னார்கள், எதிர்காலத்திலே தஜ்ஜால் வருவான், எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அரேபிய தீபகற்பம் அப்படியே அதாவது சோலை வனமாக மாறும் என்றெல்லாம் பல விடயங்களை நபி அவர்கள் சொன்னார்கள். தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது 2 கண்ணுக்கும் இடையில் காஃபாரா, காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்றெல்லாம் மறைவான பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47வது சிறப்பம்சம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 48வது சிறப்பம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 48வது சிறப்பம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அசல் தோற்றத்திலே பார்த்தார். தலை வானத்தில், கால் பூமியில். 2 தடவை தான் பார்த்தார்கள். ஒன்று ஹிரா குகையில், யா அய்யுல் முத்தஸிர், 2வது மிஅராஜின் பொழுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரடி தோற்றத்தை கண்டுதான் நடுங்கி நடுங்கி வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 49வது சிறப்பம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணங்களில் மலக்குகள் நிழல் கொடுப்பார்கள். நபி அவர்கள் 21வது 22வது வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு மைசராவை அழைத்துக் கொண்டு ஷாம் தேசத்துக்கு பிரயாணம் சென்ற பொழுது வியாபாரம், மைசரா பார்க்கிறார், மலக்குகள் நிழல் கொடுப்பார்கள். மேல பார்த்தா நிழல், பார்த்தா மலக்குகள் நிழல் கொடுப்பார்கள். இது பல தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடந்தது. 50வது இன்றைய கடைசி சிறப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவை, நபியுடைய மிம்பரை சுவர்க்கத்தின் ஒரு துண்டாக அல்லாஹ் ஆக்கினார். நபியுடைய மிம்பர் உங்களுக்கு தெரியும், மதீனாவில் இருக்கிறது. நபி அவர் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னஹ் வ மிம்பரி அலா ஹௌதி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன பைத்தி, என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி, ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய ரௌதாவில் உள்ளது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை இறக்கியது போன்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு ரௌலாவை கொடுத்திருந்தான். சொர்க்கத்துடைய துண்டுக்குள் தான் நபியுடைய கபர் அமைந்திருக்கிறது. நபியுடைய ரௌலாவிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். நபியுடைய மிம்பர் ரௌலாவுக்குள் தான் இருக்கிறது. சொன்னார்கள், கடைசி நாளில், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த மிம்பரை ஹவுதுல் கௌசருக்கு கொண்டு வருவான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது சிறப்பு.
சகோதர சகோதரிகளே, இன்னும் 250 சிறப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்புகளை விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை கூட்டுவோம், மஹப்பத்தை அதிகரிப்போம், ஸலவாத்துகளை ஓதுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை பேசுவோம். நபியை பற்றி பேச தொடங்கினால் அது கடல். ஏனென்றால் எங்களுடைய ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மரணித்தார்களோ, வஃபாத்தானார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் வஃபாத்தாக வேண்டும் என்று துஆ செய்து அடைந்தார்களோ, அதே போன்று அந்த ரவுதாவுக்கு சென்று மதீனாவுக்கு சென்று மௌத்தாகும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வகையான சிறப்புகளை பேசியிருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்குவாயாக. வாழும் காலமெல்லாம், உடம்பில் மூச்சு இருக்கும் காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பேசும் பாக்கியத்தை தருவாயாக. நபியுடைய சீராவை, நபியுடைய சூராவை, நபியுடைய அனைத்தையும் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபியுடைய மஹப்பத்தை தருவாயாக, நபியுடைய அன்பை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊரை விட்டும் நபியுடைய கபரை விட்டும் வெகு தூரத்தில் வாழ்ந்தாலும் அந்த நபியுடைய ஊருக்கும் கபருக்கும் சென்று வர தௌஃபீக் செய்வாயாக. நினைவிலும் கனவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டும் வெகு தூரத்தில் வாழ்கிறோம் ரஹ்மானே, அந்த நபியுடைய நலவுகளை விட்டு எங்களை மஹ்ரூமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், பேசும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். வாழ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதுகளை, சுன்னாக்களை கற்றுக் கொடுக்கும் பாக்கியங்களை தாயா அல்லாஹ். அந்த நபி அவர்களுக்கு கொடுத்த அதே நூரை எங்களுக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். அந்த நூரை தாயா அல்லாஹ், அந்த பிரகாசத்தை தாயா அல்லாஹ். ஒரு நாள் எங்கும் மரணம் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த நபியுடைய ஊருக்கு சென்று மரணிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கல்பால் கேட்கிறோம் ரஹ்மானே, உள்ளத்தால் கேட்கிறோம் ரஹ்மானே, அந்த மதீனாவுக்கு சென்று மரணிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஷஹாதத்தை தாயா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பல்லாயிரம் உலமாக்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ். இன்று பேசிய இந்த பேச்சுடைய பரக்கத்தால் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த நபியை பற்றி பேசிய பரக்கத்தால் அந்த நசீபை தாயா அல்லாஹ். கடைசி காலங்களில் அந்த ரவுதாவுக்கு சென்று வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், கபரிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி, இவரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும் பொழுது சரியாக பதில் சொல்லும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசீலா என்ற சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் போயிருக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழ் செல்ல தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மஹ்ஷரில் வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு யா அல்லாஹ் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். உள்ளங்களை அறிந்த ரஹ்மானே யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ், உயிரை விட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை இந்த பூமியில் ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த உம்மத்துக்கு இறங்கியிருக்கும் முசீபத்துகளை இல்லாமலாக்குவாயாக, லஅனத்துகளை இல்லாமலாக்குவாயாக. இந்த ஸலவாத்துடைய, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தால் உடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நசீபாக்குவாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை முடித்து வைப்பாயாக. குமர்களுடைய திருமணங்களை நடத்தி வைப்பாயாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. இந்த மஜ்லிஸுக்கு என்னென்ன நீயத்துகளோடு வந்தோமோ அனைத்து நீயத்துகளையும் கபூல் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.